படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். இது ஒரு 90s படம். டெக்னாலஜி சிசிடிவிலாம் இல்லாததுனால பேங்க் ராபரி ஈஸியாக காட்டலாம் அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி தான் இருந்தது. யாடி நீ மோகினி படத்தில் வர தனுஷ் கர்ணாஸ் ஃபோன் பூத் சீனை ரீக்ரியேட் பண்ணதுலேயோ தேவர் மகன் ரெஃபரன்ஸ் வச்சதுலேயும் தூர்தர்ஷன் நியூஸ் பிஜிஎம் போடும்போது பேங்க் ராபரி பண்ண போகிறதுலையும் ரசிக்கும்படியாக இருந்தது. பேங்க் லோனை பற்றினா நாலேஜே இல்லாத ஊர் மக்கள் கிட்ட பேங்க் ஸ்டாஃப்ஸு மேனிப்புலேட் பண்ணி பேங்க் லோன் வாங்க வச்சு அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு கூட தெரியாத நிலையில் ஜப்தி பண்ணுறதுக்கு நோட்டீஸ் விட்றதெல்லாம் சோசியல் மெசேஜாக நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. போலீஸ்கிட்ட ஹீரோ மாட்டினா அவ்வளோதான் அவர் சக்கையாக புழிஞ்சிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் ஆகலை. செகண்ட் ஹாஃப்லாம் ஹீரோ சர்வசாதாரணமாக ஒரு பேங்காக போய் கொள்ளடிக்கிறாரு. இது லாஜிக் ஓட்டையாக தான் இருக்குது. எஸ் ரவிக்குமார் தனுஷ்கிட்ட எப்படி மூட்டை தூக்கணும்னு ஒரு சீனில் சொல்லுவார். அந்த சீனை வச்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு கால் பேக் சீன் வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் பேங்க் ரீஜனல் மேனேஜர் கேரக்டரும் இன்னுமே ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். ஹீரோக்கு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி அவங்க கேரக்டர் அமையல. டேரக்டர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் வெற்றி தொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் முன்னாடி லெவல் கிராசிங்கில் ஒரு த்ரில்லர் சீனாக ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் இன்டர்வல் பிளாக் முன்னாடி பேங்க் ராபரி பண்ண போகிற சீனு ஆடியன்ஸ் சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி சீனாக அமைஞ்சிருக்கு. அது எக்ஸ்ட்ராடினரி சீன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோனஸாக தான் இருந்தது. இமோஷனல் கனெக்டை கொடுத்து இன்டர்வல் பிளாக் முன்னாடி ரேசியாக போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் சினிமாத்தனமாக தான் இருக்குது. இன்னுமே பெட்டரான ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாம். சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர், எடிட்டர் ஸ்ரீஜித் சராங் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு.